சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் 30ஆம் தேதி ஜூன் மாதம் ரிஷப ராசிக்கு ஆட்சி பெற்று வர்றார். இது கிட்டத்தட்ட ஒரு மாத அளவிற்கு, அதாவது 27ஆம் தேதி 26ஆம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் தான் இந்த ரிஷப ராசியில இருக்க போறார். இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு ஒவ்வொரு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த ராசிகளுக்கு இந்த சுக்கிரன் ஆட்சி பெறும்போது வருமான ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும். சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய மாத வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே சமயம் குருன்றது பாத்தீங்கன்னா வருட வருமானங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகுன்றது உங்களுடைய நிரந்தர வருமானத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். அதனால இந்த சுக்கிரன் மாதம் மாதம் ஒரு ராசிக்கு டிரான்சிட் ஆகும்போது அந்த மாத வருமானத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, மாத வருமானத்துல ஏதாவது ஒரு கடன் தொந்தரவுகள் இருக்குமா அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மீன ராசி என்பர்களுக்கு உபஜய ஸ்தானத்துல அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று வர்றார். இந்த உபஜய ஸ்தானம்ன்றது ஒரு தைரிய ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம்னா அந்த உபஜய ஸ்தானம். அந்த உபஜய ஸ்தானத்துல அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று வரும்போது சில இடைவிடாத முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு போராட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு உபஜய ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதியும் கூட அந்த சுக்கிரனாகப்பட்டவர். அதனால இந்த மீன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சில விஷயங்களை செய்தே தீரணும் அப்படின்னு அடம் பிடிச்சு, அதாவது எதெல்லாம் உங்களுக்கு 7.5 சனிங்க இதெல்லாம் பார்த்து செஞ்சீங்க அவங்க அப்படின்லாம் நம்ம என்ன ஒரு அட்வைஸ் பண்ணாலும் அவர்கள் இந்த பொழுதுல கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு உபஜய ஸ்தானம்ன்றது அந்த 11ஆம் இடத்துல, அதாவது 3ஆம் இடத்துல இருக்கும்போது, அந்த ரிஷப ராசியிலே இருக்கும்போது இவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால சில விஷயங்களை சாதிக்க முடியாது அப்படின்னு சோர்ந்த மீனராசி என்பர்கள் கூட இந்த காலகட்டம் மீண்டும் என்னால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு அதை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுல அஷ்டமாதிபதியும் கூட இந்த மீனராசி என்பர்களுக்கு. அதனால கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. வெளியூர் வெளிநாட்டுல செய்றீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. தொழில் சம்பந்தமான மாற்றங்கள்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த உபஜய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன், ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உள்ளூர்ல நம்ம செய்யும் போதுதான் யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. நம்ம ஒரு கடையே ஓபன் பண்றோம் அப்படின்னா அந்த கடை வாடகை வாங்கி, அதாவது அந்த கடையை லீஸுக்கு எடுத்து வாடகை கொடுக்குற வரைக்கும் யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம என்னைக்கு உள்ள நுழையிறோமோ அன்னைக்குதான் நமக்கு அங்க ஒரு சனீஸ்வரனே ஆரம்பிப்பார். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து பாதிப்புகள் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனாலதான் 7.5 சனியில எல்லாம் வெளியூர் வெளிநாடு போய்க்கோங்க. டெம்பரவரியா சில பேர் பாத்தீங்கன்னா பெர்மனண்டா போகிறதுக்கு ஆசைப்படாட்டிலும் டெம்பரவரி விசிட் அப்படின்றது பண்ணி பார்த்துடணும். எங்களுக்கு கிடைச்சா நாங்க போக மாட்டோம்னா மேடம் சொல்றோம், ஆனா எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற வேறு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய மீனராசி என்பர்கள் ரொம்ப அப்படியே நமக்கு கைக்கு யாராவது கொடுக்கணும், கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரியாக சோம்பேறித்தனம் அதிகமாக உள்ள நபர்கள். இப்ப சொல்லவே வேண்டாம், சனி வேற அந்த இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஆஜானுபாகுவா அந்த ஜென்ம சனியை பத்திலாம் இந்த மீனராசி என்பர்கள் கவலைப்படுறதே கிடையாது. எனக்கு இந்த இடத்துல நல்ல வேலை கிடைக்கும், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பீங்க, ஆனா கிடைக்கவும் கிடைக்காது. கடைசி என்னது, நீங்க ஜோதிடர்கள் எல்லாரும் இப்படி மாதிரி சொன்னீங்க, ஆனா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக சொல்லுவீங்க. ஆனா உங்களுடைய முயற்சியை பத்தி நீங்க பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன முயற்சிகள் எடுத்தீங்க நீங்க இதற்காக, உங்களுடைய வேலை மாற்றத்திற்காக என்ன முயற்சிகள் எடுத்தீங்க, என்ன முயற்சிகள் எடுக்கல அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்தீங்களே, யார் மேல தவறு இருக்கு அப்படின்றது முழுமையாக தெரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இங்க இருக்கிறவங்க, உள்ளூர் இந்தியால இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய அந்த கவனம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கணும். வருமான இழப்புகள் அதிகமாக இருக்கும். யாரையாவது நம்பி நீங்க கஷ்டப்பட்டு
சம்பாதித்த பணத்தை அவர்கள் கிட்ட ஒரு லட்டு மாதிரி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். அதனால ஏதாவது கவலைப்படுவீங்களா? அதுவும் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா எனக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வரும், எனக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருப்பீங்க. ஆனா அது வரும்போதுதான் தெரியும் எப்போ வரும், எங்க வரும். நம்ம ரஜினிகாந்த் மாதிரி எப்போ வரும், எந்த இடத்துல வரும், எப்படி வரும்னே சொல்ல முடியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரணும். அதுதான் அங்க மீனராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவே. ஏன்னா சனி பகவான் நம்மளுடைய இடத்திலேயே அமர்ந்துட்டு இருக்கிறார். யாரையும் உள்ள வர விட முடியாதபடி அமர்ந்துட்டு இருக்கிறார். அதுல 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி வரும்போது இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் அவர் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த மீனராசி என்பர்களுக்கு. அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று அவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறதுனால எங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சேஃபர் சைடா இருந்துப்பீங்க. இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் வந்து என்னென்னலாம் பண்ண போவீங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். அது நல்ல நிவர்த்தியை கொடுக்குமா அப்படின்றதுதான் அந்த சுக்கிரன் பார்வை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்க பயந்து பயந்து நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட்டீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இருக்காது. பயப்படாமல் சில ரிஸ்க் எடுத்தாதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் திருமண உறவுகள், அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள் எல்லாமே நல்ல பாசிட்டிவா முடியறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம்லாம் இப்ப ஈஸியா நடைபெறும். வரன்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் இதே வரன் தான் பார்த்தேன் 2 மாசத்துக்கு முன்னாடி, யாருக்குமே என்னைய பிடிக்கல, அவங்களே ரிஜெக்ட் பண்ணாங்க, இப்ப என்னடானா அவங்களே திரும்ப கூப்பிட்டு பேசுறாங்க நம்மள அப்படின்ற மாதிரியாக இருக்கும். இது எல்லாமே மீண்டும் நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரம் தான். ஏன்னா கால நேரங்கள் மாறும்போது நம்மளுடைய மனிதர்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு அப்படின்ற மாதிரியாக தான் அந்த பேச்சுக்களும் வேறு வேறு விதமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த மீன ராசி என்பர்கள். அதுவும் 7.5 சனியில எல்லாம் கல்யாணம் பண்ணுனாதாங்க 7.5 சனியே, இல்லாட்டி உங்களுக்கு 7.5 சனியே ஒர்க்காகலன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு 7.5 சனி அந்த குடும்பத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஒரு குடும்பம்னு வந்தாச்சுன்னா அங்க தேவைகள் நிறைய இருக்கும். அந்த தேவைகள் இருக்கும்போது ஆசைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும்போது கடன்கள் இருக்கும், கடன்கள் இருக்கும்போது வருமான இழப்புகள் அதிகப்படியாக இருக்கும். இந்த வருமான இழப்புகள் இருந்தாதான் நீங்க அவமானப்படுவீங்க, அசிங்கப்படுவீங்க, தேவையில்லாத தொந்தரவுகளை தலைக்கு மேல வச்சிருப்பீங்க. டெய்லி போனா மாசம் ஆன இஎம்ஐ உங்க தலையில வந்து விடும். அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் உங்களுக்கு எல்லாரும் கேட்கறதுக்கு உண்டான ஒரு டைம். இதெல்லாம் எங்க இருந்து பேஸ்மெண்ட் ஆரம்பிக்குது? அந்த திருமண தடையை நீக்கினாதான் அந்த சனீஸ்வர பகவானே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு சாதகமா சில கிரகங்களும் நமக்கு ஒத்துழைக்கணுமா இல்லையா? நானே சனி பகவான் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா வேற யாருமே வேலை செய்ய மாட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்று வர்றார். அவருடைய முயற்சியினால உங்களுக்கு நல்ல திருமணங்கள், நீங்க நினைத்தபடி நினைத்த வாழ்க்கையை அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த நேரத்துல இருந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஆரம்பிக்கும். இதனால பயந்துடாதீங்க. ஐயோ மேடம் கல்யாணமும் பண்ணிக்க சொல்றீங்க, அடுத்து பிரச்சனையும் வரும்ன்றீங்க, இது என்ன மேடம் நாங்க பண்றதா வேண்டாமா? அதுதான் அந்த கமிட்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு நிறைய மீனராசி என்பர்கள் தயங்குவாங்க. எங்க நம்ம இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னாலே தேவையில்லாத நமக்கு தொந்தரவுகள் வருமா அப்படின்ற மாதிரியான அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள் தெரிய வரும். அதெல்லாம் செய்யாம அந்த கமிட்மெண்ட்ன்றது கர்மா தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. எந்த நம்ம கமிட்மெண்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்மளே கர்மா வான்னு கூப்பிடுது. எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு நம்ம விலகுறோமோ அங்க நீ கர்மா செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியாக விளக்கி இருக்குது. இப்போ நிறைய பேருனுடைய கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கலாம். எங்களுக்கு திருமணமே நடக்கல, நானு 1995ல பிறந்திருக்கிறேன், 94ல பிறந்திருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் திருமணமே நடக்கல, இது எங்களுடைய கர்மாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான கர்மா தான். நீங்க அந்த திருமண வாழ்க்கையில இருந்து அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள உள்ள போகாம இருக்கிறீங்கன்னா உங்களை அந்த கிரகங்கள் தடுக்குது. உங்களால திருமணம் செய்து இன்னொரு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது
அப்படின்ற மாதிரியாக இதுவரைக்கும் செய்த கர்மாவே உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி அந்த கிரகங்கள் தடுக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் அங்க தவிர்க்கப்படுது. இந்த மாதிரியாக தான் இந்த கிரகங்கள் இந்த காலகட்டத்துல செயல்பட ஆரம்பிக்கும். இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக நன்மைகள், மேலும் மேலும் ஒரு நல்ல வளர்ச்சிகள், நீங்க வேலை பார்க்குற ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் முறையாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு டெவலப்மெண்ட்ன்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த காலகட்டத்துல சம்பாதிக்கிற வருமானம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க நல்ல ஒரு மில்லியன் கணக்குல சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானம் தான். சாதாரணமாலாம் சம்பாதிக்க மாட்டீங்க. இந்த காலகட்டம் நீங்க சம்பாதிக்கிற வருமானம் மில்லியன் கணக்குல இருக்கும். அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு வருமானத்தை கான்ட்ராக்ட் எல்லாம் பண்றீங்க, இல்ல கன்சல்டன்சி எல்லாம் பண்றீங்க, ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டியூஷன்லயும் கூட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள்ன்றது இருக்கும். அதே சமயத்துல லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய லாங்குவேஜஸ் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்ற அவங்களுக்குலாம் நிறைய ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய தொழிலாகப்பட்டது பல்வேறு நாடுகளுக்கு சென்றடையக்கூடிய ஒரு தருணம். இருந்த இடத்துல இருந்தே நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி டீச்சிங் உத்தியோகம் அப்படின்ற அந்த ஒரு தொழில் நல்ல ஒரு வரவேற்பை இந்த காலகட்டம் கொடுக்கும். இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் உத்தியோகம் ஒரு பெரிய அளவுக்கு டீச்சரா இருக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு டீச்சிங் போஸ்ட்ல இருக்கிறீங்க, இல்ல ஒரு ட்ரெயினரா கூட இருக்கலாம், சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு ட்ரெயினரா கூட இருக்கலாம். அவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு மதிப்பு, அங்கீகாரம், நல்ல ஒரு வருமான வளர்ச்சி இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்க, குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.